ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மன்னார்குடியில ஏதோ ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த இங்க வெங்காயம் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டி வீட்டுல இருக்க பிள்ளை, பழம் வித்துட்டு இருக்கவங்க பிள்ளை, டீ கடை வச்சிருக்கவங்க வீட்டு பிள்ளை, பூக்கடை வச்சிருக்கவங்க வீட்டு பிள்ளை, செருப்பு தைக்கிறவங்க வீட்டு பிள்ளை, இப்படி ஏழை எளிய விளிம்பு நிலை வீட்டுல இருந்து எந்த குழந்தையும் மருத்துவராக கூடாதுன்னு ஒன்றிய பாசிச பிஜேபி மோடி அரசு நீட் அப்படின்ற ஒரு சூதாட்டத்தை, ஒரு கொலைவெறி தாக்குதலை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்தாங்க. ஏன் மறந்தும் கூட நான் தேர்வுன்னு சொல்ல மாட்டேன்னா, நீட் என்பது தேர்வு கிடையாது. தேர்வுனா என்ன சார்? எல்லாரும் பரிசு எழுதி எல்லாரும் பாஸ் பண்ணிருப்போம். 5 மார்க்குக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. நமக்கு அதுல 2 வரி தான் தெரியும், அதுக்கு மேல தெரியலையா? தெரிஞ்ச 2 வரியை எழுதுவீங்க. அப்ப இந்த கேள்விக்கு இந்த குழந்தைக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கான்னு பார்த்து நம்ம படிச்ச காலத்துல டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு இவாலுவேஷன், அதுக்கு பேர் தான் எக்ஸாமினேஷன். அந்த குழந்தைக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் எக்ஸாமினேஷன். ஆனா நீட் என்பது அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றதுக்காக அல்ல, அந்த குழந்தை எது ஒன்றும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று அப்படியே குருட்டாம்போக்குல பணம் இருக்கா, கோச்சிங் கிளாஸ் வரியா, லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாரா இருக்கியா, செலவு பண்ணி நிலத்தை அடகுமானம் வைக்கிறியா, அடகு வைக்கிறியா? ஒரு அம்மா சொல்றாங்க, நான் தாலி செயின் அடமானம் வச்சு என் பிள்ளைய கோச்சிங் கிளாஸ் சேர்த்திருக்கேன். திராவிடர் கழகத்தில் இருப்பவர்களுக்கு தாலியின் மீது நம்பிக்கை இல்லை, சாமியின் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் சொத்து சுகம் எல்லாத்தையும் அடகு வச்சு பிள்ளைய டாக்டர் ஆக்கலான்ற கனவோடு இருக்கப்ப மோடி அரசு, இங்க இருக்கக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நீட் அப்படின்ற சூதாட்டத்தை கொண்டு வந்து மோடியின் நெருங்கிய நண்பர்களுடைய கார்ப்பரேட் அலுவலகங்கள் எல்லாம் கொழிப்பதற்காக மூளைக்கு மூளைக்கு நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு பிள்ளைகளை ஏதோ கோழி வளர்க்குற மாதிரி, பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி கோச்சிங் சென்டருக்குள்ள போட்டு 4 லட்சம் 5 லட்சம் கட்டி படிக்க வச்சு பணம் இருக்க பிள்ளை முதல் தடவை ஃபெயில் ஆனா 2வது வருஷமும் படிக்கலாம், 3வது வருஷமும் படிக்கலாம். பாஸ் ஆகுற வரைக்கும் லட்சக்கணக்கில் கொடுத்து பணக்கார வீட்டு பிள்ளை படிக்கும், பார்ப்பனர் வீட்டு பிள்ளைங்க படிக்கும். மன்னார்குடியில சின்ன சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு பிள்ளை எப்படி படிக்க முடியும்? நீட் எக்ஸாம் வேணான்னு நினைச்சாங்கன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கவே முடியாது. இப்போ எங்கள் நீட் அப்படின்னு ஒரு இருக்கனால தான் வந்து நாங்களாம் படிக்கிறோம். அப்படி பார்த்தா வந்து 11th 12th எக்ஸாமுக்காக கூட நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க. அப்படின்னா அதை கூட தான் நம்ம ரத்து பண்ணணும். இதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம எதை நினச்சோமே நம்ம வந்து அது வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். இது இல்லைன்னா அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். இதுக்காகலாம் போயிட்டு நீட்டை கேன்சல் பண்ணுறோம்னு சொல்ல முடியாது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் தான் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நாங்களாம் டாக்டர்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. நீட் எக்ஸாம் வந்து இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து வேறு, நீட் சிலபஸ் வந்து வேறு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதே சிபிஎஸ்சிக்கும் நீட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்டேட் போர்டே கொண்டு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் ஆர் தமிழ்ச்செல்வன். நான் வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், கடலூர் பண்ருட்டியை சேர்ந்தவன். நான் வந்து 6th-லேருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கடலூர் மாடல் ஸ்கூல்ன்ற கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் வந்து 12th 582 மார்க் எடுத்தேன். என்னுடைய நீட் மார்க் வந்து 561. தமிழகத்தில் நான் வந்து 6வது இடத்த பிடிச்சி ஸ்டாண்டில் சீட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு பொருளாதாரம்னு பார்த்தா எங்கள் குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். எங்கள் அப்பா ஒரு டிரைவரு. டிரைவராக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பா பார்த்து தான் என் விருப்பத்துக்கு இதாக தான் படிக்க வச்சாங்க. டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை தான். டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசைன்றதோட எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் எல்லாருக்குமே நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் தான் என்னை படிக்க வச்சாங்க. நானும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படித்தேன். எனக்கு படித்தது நீட்டுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது தான். ஈஸி தான் இது. நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கியிருக்கேன். இப்போ இங்கே MBBS 5 வருஷம் முடிச்சுட்டு அடுத்தது PG பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். நீட் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி விவசாய குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு MMC மாதிரி ஒரு காலேஜில் என்னால் சீட் எடுக்க முடிஞ்சுது. வணக்கம், என்னோட பேர் வந்து கனிமொழி. நான் எங்கள் அப்பா பேர் வந்து முருகேசன், அம்மா பேர் வந்து செல்வி. நான் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா
தேனூர் கிழக்கு களம் அப்படிங்கிற ஒரு குக்கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நான் 6வதுல இருந்து 12வது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 10th வரையும் தேனூர்ல எங்க ஸ்கூல்லையே அரசு உயர்நிலைப்பள்ளி தேனூர்ல தான் படித்தேன். 11th 12th வந்துட்டு ராணியார் அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளியில 11th 12th படித்தேன். 10thல வந்து நான் 421 மார்க் எடுத்திருந்தேன். 11th 12thல வந்து 12thல வந்து நான் வந்து 471 தான் எடுத்தேன். நான் 12th முடிச்சோன்னே நான் ஒரு டைம் நீட் எழுதி பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு என்னால் எழுத முடியலை. அதுக்கப்புறம் தான் கோச்சிங் சென்டர் போனால் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நல்லா ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அப்பா கிட்ட சொன்னப்போ அப்பா வந்துட்டு சரி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அது எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தாக இல்லை. அப்போ நான் வந்து எடுத்த மார்க் வந்து 303 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி செட் ஆகலை, இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி ட்ரை பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் நான் நாமக்கல் கோச்சிங் சென்டர் போய் படித்தேன். அங்கே திருச்செங்கோட்டில் இருக்க கோச்சிங் சென்டர் படித்தேன். அங்கே நான் வந்து இப்போ எழுதுனதுல வந்து 586 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நான் 7.5 ரிசர்வேஷனில் படித்ததுனால எனக்கு ஜென்ரல் ரேங்க் வந்து 5வது ரேங்க்கும் கம்யூனிட்டி வைஸ் 3rd ரேங்க்கும் வந்திருக்கு. நான் எம்எம்சி காலேஜில் எனக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ், அது கூட சேர்த்து என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் ஆனந்த் சார், ஆர்த்தி மேம், பிரபுலிங்கம் சார், அதர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சார் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முக்கியமாக இருந்த என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். என் பேர் சுஜிதா. எங்கள் அப்பா பேர் வந்து பழனிசாமி, எங்கள் அம்மா பேர் வந்து பிரியா. நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணாவும் வந்து இப்போ இஎஸ்ஐ கேக்க நகரில் 2nd இயர் படிக்கிறான். அவனும் அதே மாதிரி தான். நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நாங்கள் வந்தவங்க தான். அப்புறம் எங்கள் சித்தப்பா சித்தி இவங்க எங்கள் எல்லாத்துக்கும் 2 பேர்னா எனக்கு மட்டும் 4 பேர். இவங்கெல்லாம் ரொம்பவே மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களே என்னை வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கூட அவன் தான் வந்து என்னை வந்து ரொம்ப தேத்தி விடுவான். அப்புறம் நான் வந்து கணக்கம்பாளையம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் வந்து படித்தேன். எங்கள் அண்ணாவும் அங்கே தான் படித்தான். எனக்கு வந்து 7.5 இருக்குது. நான் வந்து 471 மார்க் எடுத்து இப்போ திருச்சி SRM காலேஜில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கேன். இதை 7.5 நீட் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நாங்கள் டாக்டராக இருக்கிறதெல்லாம் கனவாகவே போயிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஒரே ஃபேமிலிலேருந்து 2 பேர் இந்த நீட்னால டாக்டராக போயிருக்கீங்க. எப்படி இந்த நீட் எக்ஸாமை பற்றி இப்போ நீட் எக்ஸாம் பற்றி நிறைய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நீங்கள் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸாம் எழுதுனீங்கிற முறையில் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக அது என்னென்னா நீட் இல்லை அப்படின்னா நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கவங்க தான் உள்ளே போக முடியும். எங்களை மாதிரி இருக்கவங்களாம் உள்ளே போகவே முடியாது. நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது சொல்லப்போனால். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நீட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வந்து வேணும். அப்போ தான் எங்களை மாதிரி இருக்கவங்களும் உள்ளே போக முடியும். அதே மாதிரி 7.5 அப்படிங்கிறதும் ஒன்று வேணும். அப்போ தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சான்ஸாக இருக்கும் அது. ஆக்சுவலாக நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போனேன். டாப்பர்ஸ் அகாடமி காந்தி நகரில் வந்து இருக்குது. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே எங்கள் ஃபிசிக்ஸ் சார், எங்கள் கெமிஸ்ட்ரி சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப என்னை வந்து டெய்லியும் டெஸ்ட்டு வச்சு ரொம்பவே என்னை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது அவங்க தான். அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். எந்த எக்ஸாம் எழுதினாலும் நர்வஸாக இருக்க தான் செய்யும். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீட் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன்.